கைஸ், எனக்கு டிவிகே கட்சியில் யாரையுமே தெரியாது கைஸ். பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை தடுக்கும் விதமாக நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும், நம்மளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் அதை பற்றி சிம்பிளாக சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் கைஸ். இப்போ நம்ம இந்த போலீஸ் துறையில் இருக்காங்களா, சில வருஷமாகவே இந்த அளவடித்தனம்லாம் பண்ணுற பசங்களோட கைக்கு மாவு கட்டு போடுறது, காலுக்கு மாவு கட்டு போடுறது, இந்த கத்தியெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்களா அந்த பசங்க, ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா அந்த மாவு கட்டு போடுற அப்படி ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது நம்ம இதில் இருக்குது. அது நல்ல ஒரு விஷயந்தான். அது ஒரு சின்ன ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அந்த ஏரியா பசங்களுக்கு. இந்த மாதிரிலாம் சுத்தாதீங்களா, இப்படியெல்லாம் பண்ணி இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்னு ஒரு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இல்லையா. அந்த இம்பேக்ட் வந்து ஒரு 10%. நான் சொல்கிற விஷயத்த பண்ணும்போது அதோட இம்பேக்ட் வந்து 90% இருக்கும். அது கொடுக்குற ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு இம்பேக்டை வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நல்ல ஒரு ரிசல்ட் அது கொடுக்கும். நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தைகளை இல்லாமல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, அவங்கள வந்து இந்த நாள் வரைக்கும் அவங்கள சேஃபாக கூப்பிட்டு வருவாங்க. கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போகிறது தான் வழக்கமாக இருந்துச்சு. இனிமேல் இப்போ வந்திருக்கிற ஆட்சி வந்து மன்னிப்பு கேட்குற ஒரு வழக்கத்தை கொண்டு வரணும். இவங்களால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தையும் அந்த ஊர் மக்கள் முன்னாடி இவங்களை கொண்டு வந்து நிறுத்தி இவங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும், அந்த வழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, டே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும்டா, அவங்களை அடிச்சே கொள்ளுவாங்க, அதுக்காக தான் கொண்டு வர்றது. பட் அந்த அதிகாரிகளுக்கு அது பிரச்சனையாகும், அதிகாரிங்க அதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிற ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதிகாரிகளுக்கும் பிரச்சனை வராது, மக்களாகிய நமக்கும் கரெக்டாக நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் சிறப்பாக கொடுத்த மாதிரி இருக்கிற ஒரு சம்பவம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி இது பண்ணல, இனி வர ஆட்சி இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கேஸ் ஸ்டடி என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணால் இது ரெடி ஆகும் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ராஜ்மோகன் அண்ணா அவங்கள பார்த்து பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட். எனக்கு அவர் மேலே ஒரு பர்சனல் மதிப்பு மரியாதை இருக்குது. அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். பட் இது யாரை பார்க்கணுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு தலைக்கட்டு டிவிக்கில் ஒரு பெரிய இதில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அவங்கள சந்தித்து நம்ம இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலாம், இது வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ கேரளாவில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு குழந்தைய ஒருத்தர் அடிச்சே கொண்டான், துன்புறுத்தி கொண்டிருக்கா. அவனை அந்த ஊர் மக்கள் போட்டு நாயடி பேயடி அடித்தாங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இவனை அடிக்கிறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் அவன் வீட்டு பக்கத்துலேயே இப்படி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு குழந்தைய போட்டு துன்புறுத்துறவன் இருக்கிறான். அது இந்த ஊர் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அடி அடித்தாங்களே இவனை, இதை பார்க்கும்போதே அவனுக்கு பயம் வரும். இவன் கத்தி கதறது பார்த்தானா இன்னும் அவன் மனசில் பயம் வரும். எப்படி ஒரு மாவுக்கட்டை நம்ம ஒரு பசங்களுக்கு போடும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சேட்டை பண்ணக்கூடாது, நம்மளையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு ஒரு பயம் வருமோ, அந்த மாதிரி நான் சொல்கிற ஒரு விஷயம் தரமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதிகாரிகளுக்கும் பிரச்சனை இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு வழக்கத்தை மாவுக்கட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வழக்கத்தை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கெஞ்சி கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.